Hi my friends and family, welcome back to my channel Valakshmi Home and Vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவைன்னு சொல்லி வாட்டர் டிஸ்பென்சர் வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முதல்ல காமிச்ச பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் இருக்குது. இதையும் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அட என்னப்பா இது, இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே ஒரு பாக்ஸா? உள்ளே பொருள் இருக்கா இல்லையானே தெரியலையே. மனசை தைரியப்படுத்திக்கிட்டு இந்த பாக்ஸையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக உள்ளே பொருள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அமேசான் நம்மளை கைவிடாது. முதல் தடவை வாங்கும்போதே நல்ல வாட்டர் டிஸ்பென்சராக வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணதுனால நிறைய பிராண்ட் பார்த்தோம். அதில் எங்களுக்கு இன்ஸ்டாகாம் இந்த வாட்டர் டிஸ்பென்சர் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு இதையே வாங்கிட்டோம். 1 இயருக்கு இதுக்கு கேரண்டியும் கொடுத்துருந்தாங்க. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 1500. இப்போ நம்ம இந்த பாக்ஸையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா வாட்டர் டிஸ்பென்சருக்கு நல்லா சேஃப்டியாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த வித டேமேஜும் இல்லாத அளவுக்கு. இந்த பபுள் ட்ராப்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மிஷினோட மாடல் இதுதான். இது கூட இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியும் பார்க்கலாம். இது கூட என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிலிக்கான் டியூப் ஒன்று, ஸ்டீல் பைப்பு ஒன்று, யூஎஸ்பி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த யூஎஸ்பி கேபிளை நம்ம மொபைலோட ஹோல்டரோட கனெக்ட் பண்ணி தான் நம்ம இதுக்கு சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். இந்த மிஷினுக்கு சார்ஜிங் பாயிண்ட் பேக் சைடு இருக்குது. நான் உங்களுக்கு சார்ஜ் போடும்போது காட்டுறேன். இந்த ஒரு பொருள் வாங்கினதுக்கு எனக்கு எத்தனை பாக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆனால் உண்மையாக சொல்லணும்னா நல்லா சேஃப்டியாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம இந்த மிஷினுக்கு சார்ஜ் போட்டுடலாம். யூஎஸ்பி கேபிளை நான் மொபைலோட ஹோல்டரோட கனெக்ட் பண்ணிட்டேன். மிஷினோட பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போடுறதுக்கான பாயிண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சார்ஜ் வந்து போட்டுட்டேன். 3 ஹவர் கிட்ட சார்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. சார்ஜ் போட்ட உடனே பார்த்திங்கன்னா ரெட் கலரில் லைட் எரியுது. இந்த லைட்டு சார்ஜ் ஃபுல்லான உடனே அதுவே ஆஃப் ஆகிடணும்னு சொல்லியிருக்காங்க. சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு. நமக்கு கொடுத்துருந்த சிலிக்கான் டியூப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மிஷினோட செட் பண்ணிக்கலாம். டியூப்பை வந்துட்டு மிஷினில் டைட்டாக செட் பண்ணியாச்சு. இப்போ கேனோட ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். கேனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் நல்லா டைட்டாக செட் ஆகலை, கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருந்த இந்த ஸ்டீல் பைப்பையும் செட் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக செட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் பைப்பையும் நம்ம செட் பண்ணியாச்சு. தண்ணி வருதான்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா ப்ளூ கலரில் இந்த மாதிரி லைட் எரியும். நான் இதுக்கப்புறம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, பார்க்குறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தண்ணி சும்மா சூப்பராக வருது, எந்த ஒரு லீக்கேஜும் இல்லை. இந்த வாட்டர் டிஸ்பென்சர் உங்களுக்கும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரு வழியாக மிஷின் வாங்கி செட் பண்ணி தண்ணியும் நல்லபடியாக வந்துருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் பாய்.